Okay, so very good evening. So இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் பேசுற மாதிரி லாஸ்ட் கிளாஸஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தோம். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ண டாபிக் தான் இது. ஸோ இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்டா அயனைசேஷன் எனர்ஜினா என்ன, ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம தெளிவா பார்த்துருந்தோம். கரெக்டா, அயனைசேஷன் எனர்ஜினா என்ன. பட் இப்போ என்னன்னா அதை பேஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ், ஸோ அதுதான் வந்துட்டு இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, இதை பேஸ் பண்ண அப்ளிகேஷன், ஏன்னா இதுதான் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம லாஸ்டா கூட இதை பேஸ் பண்ணதை வச்சுலாம் நம்ம நிறைய பார்த்தோம். ஓகே, ஸோ பிளாக் வைஸ் பார்த்தோம், அயனைசேஷன் எனர்ஜினா என்ன, அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் கூட நம்ம லாஸ்டா முடிச்சோம். இப்போ இதை பேஸ் பண்ண அப்ளிகேஷன் பேஸ்டு ஓரியன்டட் கான்செப்ட் இது அப்படியே. சரியா, ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஓரளவு, ஏன்னா இதுதான் நம்மளுக்கு பேஸ். ஓகேவா, ஸோ அதனால இதை கொஞ்சம் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாபிக் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஃபேக்டர்ஸ் affecting ionization energy. ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா என்ன, ஸோ அதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். சரியா, ஸோ என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அயனைசேஷன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜென்ரலா என்ன மீன் பண்றாங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சைஸ், முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சைஸை தான் வந்துட்டு மீன் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சைஸ் தான். இப்போ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சொல்றாங்க, அயனைசேஷன் எனர்ஜி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ். ஸோ சைஸ் வந்துட்டு அதிகமான அயனைசேஷன் எனர்ஜி எனக்கு எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். சைஸ் அதிகமான அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும்னாக்க கம்மியா இருக்கும். இப்போ இது ஒரு விஷயம். இதே வந்துட்டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி எப்ப அதிகமா இருக்கோ அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் நமக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரியா, ஸோ இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இப்போ இந்த ரெண்டு கான்செப்டை பத்தி இப்ப நம்ம படிச்சோம். இப்ப இதுலயே நமக்கு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன சொல்லுவோம், ஒண்ணு வந்துட்டு ஃபுல்லி ஃபில்டு, இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஹாஃப் ஃபில்டு. கரெக்டா, இப்போ ஒரு பி பிளாக்ல வந்துட்டு ஒரு டோட்டலா எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும், 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும். அந்த 6ல வந்துட்டு 3 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 3 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ஹாஃப் ஃபில்டு. இப்ப அதே டில வந்துட்டு 10 எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும் மேக்சிமம். அதுல 5 எலக்ட்ரான் மட்டும் ஃபில் பண்ணிருந்தீங்கன்னாக்கா தட் இஸ் ஹாஃப் ஃபில்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அக்கார்டிங் டு அவர் ஹூன்ஸ் ரூல். ஓகே, ஸோ இப்போ இதுல இப்ப நம்ம ஒரு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு எழுதணும்னு வச்சுக்கோங்க. ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு எழுதணும்னா நமக்கு ரெண்டு இருக்கு. ஒன்னு என்னது சொல்லுவோம், ஃபுல்லி ஃபில்டு, இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஹாஃப் ஃபில்டு. சரிங்களா, ஃபுல்லி ஃபில்டு, இன்னொன்னு வந்துட்டு என்ன சொல்லுவோம், ஹாஃப் ஃபில்டு. அப்போ நம்மளுக்கு ஃபுல்லி ஃபில்டா இருக்குது அப்படின்னாக்க நம்ம என்ன சொல்லுவோம், NP6 கான்ஃபிகரேஷன் தானே. ஃபுல்லி ஃபில்டுனா NP6 கான்ஃபிகரேஷன். அப்போ ஒரு NP6 கான்ஃபிகரேஷன் எதுல ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கும், இன்னர்ட் கேஸ்ல தான் ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கும். அது என்ன சார் இன்னர்ட் கேஸ்னா, நமக்கு தெரியும் நோபல் கேசஸ் இல்லையா, ஹீலியம், நியான், ஹீலியம் விட்டுருங்க, நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் இவங்கெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்துட்டு NP6 கான்ஃபிகரேஷன் இன்னர்ட் கேஸ். அப்போ இந்த மாதிரி ஃபுல்லா இருக்க, அதாவது ஃபுல்லா ஃபில்டா இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி நீங்க எப்படி கொடுக்கணும்னா மேக்சிமமா கொடுக்கணும். புரியுதா, ஏன்னா உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லா இருக்கு. அப்ப ஃபுல்லா இருக்குன்னா ஒரு ஏன்னா ஃபுல்லா இருக்குனாக்க கம்ப்ளீட்டா இதை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க, கண்டிப்பா நீங்க ஸ்டேபிள் தான் சொல்லுவீங்க. கரெக்டா, ஏன்னா நீங்க அதை அப்படிதான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. இப்போ அது ஸ்டேபிள் அப்படின்னா அதுல இருந்து நீங்க எலக்ட்ரான்ஸ் எடுக்கிறதுங்கிறது ஆகாத ஒரு விஷயம். அப்படியே நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா we have to give more energy. கரெக்டா, இப்ப அதே வந்துட்டு நீங்க ஒரு ஹாஃப் ஃபீல்டை பத்தி பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஹாஃப் ஃபீல்டை பத்தி பேசுறீங்க,
இப்போ ஒரு ஹாஃப் ஃபில்ட பத்தி பேசுறீங்கன்னாக்க நம்ம என்ன சொல்லுவோம், NP3 கரெக்டா? NP3 NP6ங்கிறது ஃபுல் ஃபீல்டு, NP3ங்கிறது ஹாஃப் ஃபீல்டு. இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா NP3ல அயனைசேஷன் எனர்ஜி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் மோர் தென் அட்ஜசன்ட் NP4 கான்ஃபிகரேஷன். கரெக்டுங்களா? இப்ப யூஸ்வலா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஜென்ரலா NP3யை கம்பேர் பண்ணும்போது அயனைசேஷன் எனர்ஜி உங்களுக்கு எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இட் இஸ் NP6ல தான். சரியா? சோ இததான் வந்துட்டு அவங்க மீன் பண்றாங்க. இப்போ இதையே வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு 3P3 கொடுக்குறாங்க, 3P4 கொடுக்குறாங்க. ஸோ எதுல வந்துட்டு உங்களுக்கு அயனைசேஷன் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3P3ல தான். ஓகேவா? 3P3ல தான் உங்களுக்கு எங்க வந்துட்டு கம்மியான எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அங்கதான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கும். ஓகேவா? அதிகமா இருக்கிற இடத்துல அந்த அளவுக்கு இருக்காது. இதே எனக்கு 2P3 அதாவது நைட்ரஜன்ல இருக்கிறது, அதே 2P4 இப்ப ஆக்சிஜன், அப்ப 2P3ல தான் உங்களுக்கு என்ன இருக்கும்னாக்க அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்க போகுது. சரியா? இப்ப இது ஒரு கான்செப்ட சொல்லியாச்சு. இப்ப அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பெனெட்ரேஷன் பவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சரியா? பெனெட்ரேஷன் பவர் அது என்ன சார்? பெனெட்ரேஷன் பவர்னா என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க பெனெட்ரேஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது ஊடுருவி போறது. கரெக்டா? பெனெட்ரேஷன் அப்படின்னாக்க அப்படியே ஊடுருவி போறது, உள்ளுக்குள்ள அப்படியே போயிட்டு ஒரு நிமிஷம். பெனெட்ரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அப்படியே ஊடுருவி போறது. அப்படி போகிறதுல எதுக்கு ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் NSக்கு ஜாஸ்தியா இருக்கும், அதுக்கப்புறம் NP, அதுக்கப்புறம் ND, அதுக்கப்புறம் NF. இதுதான் வந்துட்டு ஆர்டர். அப்ப அயனைசேஷன் எனர்ஜி எதுக்கு ஜாஸ்தியா இருக்கு? NS எலக்ட்ரான்ஸுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு. புரியுதுங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட கேட்கறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ இதெல்லாம் பெனெட்ரேஷன் பவர்னாலும் அயனைசேஷன் எனர்ஜி எல்லாம் அந்த ஒரே ஆர்டர்ல வர்றதுதான். இப்போ உங்கள்கிட்ட பெர்லியம் கொடுக்குறாங்க, போரான் கொடுக்குறாங்க. பெர்லியம் கான்ஃபிகரேஷன் என்ன? கடைசியா முடிகிறது 2s2ல முடியும். போரானோட கான்ஃபிகரேஷன் 2p1. ஸோ யாருப்பா அதிகம்? NS தான் அதிகம். ஸோ பெர்லியம் ஹேவிங் மோர் பெனெட்ரேஷன் அவர், ஸோ இட் இஸ் மோர் அயனைசேஷன் எனர்ஜி. இப்ப மெக்னீசியம் இருக்கு, அலுமினியம் இருக்கு. மெக்னீசியம் 3s2ல முடியும், அலுமினியம் வந்துட்டு 3pல முடியும். அப்ப மெக்னீசியத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னாக்க அதிகமா சொல்றோம். சரியா? ஸோ இத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப இதை நம்ம சொல்லியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நம்ம செகண்ட் பீரியட் இருக்குல்ல, நம்ம செகண்ட் பீரியட், அந்த செகண்ட் பீரியட்ல ஆர்டர் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க என்ன இருப்பாங்க? லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். தெளிவா பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு எக்ஸப்ஷன் கேஸ். புரியுதா? நல்லா கவனிக்கணும், தெளிவா கவனிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் இது. இது செகண்ட் பீரியட். செகண்ட் பீரியட்னால இந்த லித்தியம்ல இருந்து அப்படியே ஹரிசாண்டலா போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இந்த செகண்ட் பீரியட்ல அயனைசேஷன் எனர்ஜி எப்படி நமக்கு இருக்கும் அப்படின்னா, இப்ப இந்த லித்தியத்தையும் பெர்லியத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெர்லியத்துக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் எழுதிடுவோமா? லித்தியம் வந்து 2s1, பெர்லியம் 2s2, போரான் வந்துட்டு 2p1, கார்பன் 2p2. அப்படியே மாத்திக்கிட்டே இருங்க. Nக்கு 2p3, ஓக்கு 2p4, எஃப்க்கு 2p5, இதுக்கு 2p6. ஓகே, முடிச்சாச்சு. இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா போரான். இப்ப அதே இங்க இப்ப பெர்லியத்தையும் போரானையும் கம்பேர் பண்ணீங்கன்னா எஸ் தானப்பா நம்மளுக்கு ஜாஸ்தியா பார்த்தோம். அப்ப போரான் பெர்லியம் தானே நம்மளுக்கு வரணும். கரெக்டா? எஸ், வெரி குட். இப்ப போரானையும் கார்பனையும் கம்பேர் பண்றீங்க. போரான் கார்பன் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா இங்க கார்பன் தான். ஓகேவா? கார்பனுக்கு தான், ஏன்னா இங்கதான் வந்துட்டு உங்களுக்கு 2 எலக்ட்ரான், ஸோ அங்க அது அயனைசேஷன் எனர்ஜி ஜாஸ்தி. இப்ப கார்பனையும் நைட்ரஜனையும் பார்க்கும்போது அகைன் நைட்ரஜன் தான் வரும். இப்ப நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பாத்தீங்கன்னா நைட்ரஜன் தான் பார்ப்போம். ஏன்? ஏன்னா ஹாஃப் ஃபில்டு.
ஸோ 2p3 ஹாஃப் ஃபில்டா இருந்துச்சுனாக்க ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரான்ஸ் நம்ம வெளியில எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப 2p3ங்கிறது ஹாஃப் ஃபில்டு. பாருங்க திரும்ப சொல்றேன். சி நைட்ரஜன் ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜன் தான் மோர் அயனைசேஷன் எனர்ஜி. வை? பிகாஸ் சி இது 2p3 கான்ஃபிகரேஷன், இது 2p4 கான்ஃபிகரேஷன். 3ங்கிறது ஹாஃப் ஃபில்டு, 4ங்கிறது ஹாஃப் ஃபில்டு கிடையாது. அதனாலதான் ஹாஃப் ஃபில்டா இருக்கிறதுக்கு தான் அயனைசேஷன் எனர்ஜி மோர். புரியுதுங்களா? இப்ப அடுத்தது வந்துட்டு இப்ப ஆக்சிஜனையும் ஃப்ளூரினையும் கம்பேர் பண்ணும்போது இப்ப உங்களுக்கு அகைன் ஃப்ளூரினுக்கு தான் அதிகமா இருக்க போகுது. அதுக்கப்புறம் நியானுக்கு அதிகம். ஏன் நியானுக்கு அதிகம்? ஏன்னா அது ஃபுல் ஃபில்டு. ஸோ ஃபுல் ஃபில்டா இருந்துச்சுன்னாக்க உங்களுக்கு மேக்சிமம் அயனைசேஷன் எனர்ஜி வந்துடும். புரியுதுங்களா? இதுதான் இப்போ ஆர்டரு. இது தெளிவா தெரிஞ்சுங்க. செகண்ட் பீரியடுக்கு இதுதான் அந்த ஒரு ரூல். சரியா? இப்ப அடுத்தது வந்துட்டு தேர்டு பீரியடுக்கு பார்ப்போம். இப்ப தேர்டு பீரியடுக்கு பார்க்கும்போது யாரெல்லாம் இருப்பாங்க பார்த்துருவோம். சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின், ஆர்கான். கரெக்டா? இப்ப இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம என்ன பண்ணிடணும்? we have to write the configuration, outermost configuration. 3s1 வரும். அடுத்தது வந்துட்டு 3s2. ஏன்னா தேர்ட் பீரியட்ல அதனாலதான் 3 ஸ்டார்ட் ஆகுது. 3s2. அடுத்தது 3p1, 3p2, 3p3, 3p4, 3p5, 3p6. கரெக்டா? இப்ப இந்த மாதிரி இருக்கு. முதல்ல பார்ப்போமா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க என்எஸ்க்கு தான் ஜாஸ்தி. அப்ப NS1 இதையும் பாத்தீங்கன்னாக்க இதுக்கு தான் நம்ம அதிகமா சொல்லுவீங்க. கரெக்டா? ஸோ மெக்னீஷியத்துக்கு தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்க அதிகமா சொல்லுவீங்க. இப்ப அடுத்தது வந்துட்டு இப்ப மெக்னீசியம், அலுமினியம் பார்க்கும்போது யார சொல்லுவீங்க? ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு NS, இது NP. அப்ப NS தானே அதிகம். அப்ப மெக்னீசியம் தான் ஜாஸ்தி அலுமினியத்தை கம்பேர் பண்ணும்போது. இப்ப அலுமினியத்தையும் சிலிக்கானையும் கம்பேர் பண்ணுங்க. சோ இங்க யாருக்கு சொல்லுவீங்க? அலுமினியம் சிலிக்கானை கம்பேர் பண்ணும்போது சோ we have to give more priority for silicon. ஓகேவா? சிலிக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்பரஸ்க்கு வந்துடும். இப்ப பாஸ்பரஸையும் சல்ஃபரையும் கம்பேர் பண்றீங்க. பாஸ்பரஸ் தான் வரும். ஏன்னா உங்களுக்கு அது ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இல்லையா? ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் வரதுனால அடுத்ததெல்லாம் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். அடுத்ததெல்லாம் உங்களுக்கு அப்படியே தான். ஸோ பிரச்சனை இல்லை. ஓகேயா? ஓகே, இதுதான் அந்த கான்செப்ட். இதை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் வேணும்னா திரும்ப ஒரு ஷார்ட்கட்டா கூட நான் கொடுக்குறேன். அதாவது ஃபார் nth பீரியட், nth பீரியட்ல n ஈக்குவல் டு 2 or 3 இருக்கும்போது ஆர்டர் கொடுக்குற நோட் பண்ணிக்கோ. NS1, NP1, NS2, NP2, அதுக்கப்புறம் NP4, NP3, அதுக்கப்புறம் NP5, NP6. இதுதான் அந்த ஆர்டர். ஏன் வந்துட்டு இப்ப இந்த NP4, NP3 வருதுன்னா இது ஹாஃப் ஃபில்டு. அதான் ரீசன். புரியுதுங்களா? அந்த ரீசன்ஸ் எல்லாம் வந்துட்டு தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா it will be very better for that. ஓகே, சரி. அது மாதிரி இப்ப நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. இந்த கொஸ்டின்ஸை வேணும்னா நோட் பண்ணிக்கோ. இஃப் the graph is plotted between atomic number and ionization potential. அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னாலும் அயனைசேஷன் எனர்ஜி எல்லாமே ஒண்ணுதான். சரியா? அப்படி கொடுத்துட்டு which group of element occupy the lowest position on the curve அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் ஏ எழுதிக்கோ, ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ். ஆப்ஷன் பி வந்துட்டு இன்னர்ட் கேஸ். ஆப்ஷன் சி ஆக்டினாய்ட்ஸ். ஆப்ஷன் டி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஆல்கலி மெட்டல்ஸ். சரியா? இதுதான் உங்களுக்கானது. இதுல அவங்க என்ன சொல்றாங்க, இந்த கொஸ்டினை நல்லா பாரு.
if the graph is plotted between atomic numberக்கும் அயனைசேஷன் பொட்டன்ஷியலுக்கும் டிரா பண்றீங்க. அப்படி டிரா பண்ணும்போது which group of the element occupy the lowest position? lowest position என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்கலின் மெட்டல்ஸ் தான். ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஏன் சார் நீங்க அதை சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜென்ரலா வந்துட்டு நம்ம அல்கலின் மெட்டல்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற குரூப்பே அதுதான். கரெக்டா? ஏன்னா நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம அந்த குரூப்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். அல்கலி மெட்டல்ஸ்ல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப அந்த கர்வ்ல கடைசியில உங்களுக்கு ஏன் அது லோயஸ்ட் பொசிஷன்ல இருக்குன்னா பிகாஸ் ஆல்கலி மெட்டல்ஸ். அதுல இன்னொரு விஷயம் NS1 கான்ஃபிகரேஷன்ல இருக்கிறதுனால. புரியுதா? NS1 கான்ஃபிகரேஷன் இருக்கனால. இன்னொரு விஷயம் கீழே நோட் அப்படின்னு கூட போட்டு எழுதிக்குங்க. ஜென்ரலா வந்துட்டு அயனைசேஷன் எனர்ஜி இருக்கு இல்லையா, இந்த அயனைசேஷன் எனர்ஜி நம்ம 3 கான்செப்ட சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். அதாவது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அயனைசேஷன் எனர்ஜி. அதே எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சிக்மா, அதாவது ஸ்கிரீனிங் எஃபெக்ட். அப்போ உங்களுக்கு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அயனைசேஷன் எனர்ஜியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சிக்மா தானே. ஏன்னா இதுவே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா அப்ப அயனைசேஷன் எனர்ஜியும் அப்படிதானே இருக்கும். எஸ். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆக்சுவலா கொஸ்டின்ல உங்களுக்கு அயனைசேஷன் எனர்ஜின்னு கொடுக்கலாம், ஐனா அயனைசேஷன் எனர்ஜி, இல்லைன்னா அயனைசேஷன் என்தால்பின்னு கொடுக்கலாம், இல்லைன்னா அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ தே ஆர் கிவிங் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ். தட்ஸ் இட். இப்போ இந்த அயனைசேஷன் பொட்டன்ஷியல் வந்துட்டு எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் நல்லா ஜாஸ்தியா பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டத்தோடைய சைஸை பண்ணும். ஏன்னா அதெல்லாம் நம்ம பண்ணுது. நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், அதுக்கப்புறம் இது ஸ்கிரீனிங் எஃபெக்ட். ஆக்சுவலா ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இதையும் என்ன போட்டு வச்சுக்கோ, எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இன் இன்னர் ஷெல்ஸ். ஓகேவா? ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஷெல்ஸ், இன்னர் ஷெல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷெல்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீன் பண்ணுவோம். புரியுதா? ஸ்கிரீனிங் எஃபெக்ட். ஸோ இதை வந்துட்டு தெளிவா இருந்துக்கோ. இப்ப இதுலயே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, எப்படி செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆர்டரை வந்துட்டு நான் எழுதுறது அப்படிங்கிறது இப்ப நமக்கு கேட்பாங்க. எப்படி வந்துட்டு செகண்ட் இப்போ வந்துட்டு கேட்பாங்கல்ல கொஸ்டின்ல, ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வரும். இப்ப அதுக்கு வந்துட்டு நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, அதுக்கு நான் சொல்றேன். ஸோ டாபிக் வேணும்னா போட்டுக்கோ. how to write அயனைசேஷன் எனர்ஜி டு, அதாவது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆர்டர். சரியா? ஸோ இப்போ நமக்கு தெரியும், இப்ப ஜென்ரலா வந்துட்டு அயனைசேஷன் எனர்ஜி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 1 அப்படின்னாக்க என்ன மீனிங்? விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ரிமூவல் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ரிமூவல் ப்ராசஸ், முதல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி நம்ம மீன் பண்ணுவோம். கரெக்டா? ஏன்னா அதுதான் அதுக்கான மீனிங். ஓகே. இப்ப இதே வந்துட்டு அயனைசேஷன் எனர்ஜி 2 அப்படின்னாக்க செகண்ட் எலக்ட்ரான் ரிமூவல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? செகண்ட் எலக்ட்ரான் ரிமூவல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப உங்ககிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, அயனைசேஷன் எனர்ஜி 2, அதாவது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் கார்பன் ஈக்குவல் டு செகண்ட் எலக்ட்ரான் ரிமூவல் அப்படின்னு சொல்லலாம் தானே? செகண்ட் எலக்ட்ரான் ரிமூவல்னு சொல்லலாம்னு. அப்ப மீனிங் என்ன அப்படின்னாக்க, இப்போ ஒரு கார்பன் இருக்கு, இந்த கார்பன்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றீங்க. ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணா இட் வில் பிகம் கார்பன் பிளஸ். அப்ப அதை நம்ம என்ன சொல்லலாம்? அயனைசேஷன் எனர்ஜி 1. திரும்ப நீங்க என்ன பண்றீங்க, இதுல இருந்து அகைன் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றீங்க. அப்ப இட் வில் பிகம் +2. கரெக்டா? ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண ஒவ்வொரு பிளஸ் சார்ஜை நீங்க ஆட் பண்ணிட்டே போகும். அப்ப இதை நம்ம என்ன சொல்லுவீங்க? அயனைசேஷன் எனர்ஜி 2ன்னு சொல்லுவீங்க. நம்ம கரெக்ட்? ஓகே. இப்ப என்ன விஷயம் அப்படின்னாக்க,
இப்போ சி பிளஸ் இருக்கு, என் என் பிளஸ் இருக்கு. இந்த ரெண்டு காம்பவுண்ட்ல எதுக்கு வந்துட்டு அயனைசேஷன் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஆக்சுவலா இங்க கார்பன் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 2p1, இது என்ன இருக்கு 2p2. அப்ப எங்க எலக்ட்ரான் ஜாஸ்தியா இருக்குன்னா இங்கதான் ஜாஸ்தியா இருக்கு. நான் ஹாஃப் ஃபில்டு ஃபுல் ஃபில்டு எல்லாம் பேசுற அந்த கான்செப்ட் வேற. அப்போ இங்கதான் அதிகமா இருக்கு. ஸோ நைட்ரஜனுக்கு தான் நம்ம நிறைய எனர்ஜியை கொடுத்து எடுக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, சப்போஸ் எனக்கு வெறும் கார்பன் நைட்ரஜன் கொடுக்குறாங்க. அப்ப வெறும் கார்பன் நைட்ரஜன் கொடுத்தாலும் அகைன் நைட்ரஜன் தான் உங்களுக்கு வரும். கரெக்டா? எஸ். ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு 2p2, இது 2p3. ஸோ அப்போ அகைன் இது என்ன ஃபீல்டு? ஹாஃப் ஃபீல்டு. அப்ப ஹாஃப் ஃபீல்டுன்னு சொல்லும் போது நம்ம 2p3 நம்ம கன்சிடர் பண்ணுவோம். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம மீன் பண்ணி பேசியாச்சு. ஓகே, இப்ப அதே வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு உங்கள்கிட்ட எப்படி கேக்குறாங்க, இப்ப ஆக்சிஜன் இருக்கு, ஃப்ளூரின் இருக்கு. ஆக்சிஜன் இருக்கு, ஃப்ளூரின் இருக்கு. ஸோ ஆக்சிஜனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 2p4, இது 2p5. அப்ப எங்க ஜாஸ்தியா இருக்கு? இங்கதான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ திஸ் இஸ் த மோர் எலக்ட்ரான் அயனைசேஷன் எனர்ஜி. இப்ப ஆக்சிஜன் இருக்கு, ஃப்ளூரின் இருக்கு. இப்ப அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கறாங்க, இப்ப இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2p3 கொடுக்குறாங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஃப்ளூரினுக்கு 2p4 கொடுக்குறாங்க. அப்ப யார் அதிகமா இருக்கும்? ஹாஃப் ஃபீல்டுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும். கரெக்டா? ஹாஃப் ஃபீல்டு. இப்ப அதே வந்துட்டு இப்ப நம்ம ஒரு மொத்தமா கொடுப்போமா? மொத்தமா கொடுத்தா we can manage. கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். கார்பன் வந்துட்டு 2p1, நைட்ரஜன் 2p2, ஆக்சிஜன் 2p3, ஃப்ளூரின் 2p4ல இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும், எங்க ஹாஃப் ஃபீல்டு இருக்குன்னு, ஃபுல் ஃபீல்டு இருக்கான்னு பாருங்க. ஃபுல் ஃபீல்டுனா 2p6, அது இல்ல. ஹாஃப் ஃபீல்டு எங்க இருக்குன்னு பாருங்க, இங்கதான் இருக்கு. அப்ப ஆக்சிஜன் தான் முதல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு யார பாப்பீங்க? அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளூரின் பாப்பீங்க, அதிகமான எலக்ட்ரான். அதுக்கப்புறம் நைட்ரஜன், அதுக்கப்புறம் கடைசியா கார்பன். புரிஞ்சுதுங்களா? வெரி ஈஸி, வெரி ஈஸி. சப்போஸ் உங்கள்கிட்ட என்ன கேட்கறாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட இப்படி கூட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சி, சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், இதுல எதற்கு செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. தே ஆர் ஆஸ்கிங் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ சோடியத்துக்கு என்ன இது வேலன்சி? 2p6, 3s1. நம்ம கரெக்ட். மெக்னீசியம் அப்படின்னா 3s2. அலுமினியம்னாக்க 3p எவ்வளவு சொல்லுவீங்க? which means 3p1. எஸ். ஸோ சிலிக்கானுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 3p2. அலுமினியம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க எதுல வரும்? போரான் ஃபேமிலி தானே. ஓகே, போரான் ஃபேமிலினா போரான். 1s2, 2s2, 2p1. ஓகே, அப்ப 2s2 வரும். இங்க 2s2 விட்டுட்டோம். 2s2, 2p1. ஓகே, ஆக்சுவலா 3D சீரிஸ் தானே, அப்ப வந்துட்டு 3s2 வந்துடும். சரி, இப்ப செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி கேட்கறாங்களா? அப்ப செகண்ட் ஆல்ரெடி ஒரு அயனைசேஷன் எனர்ஜி நடந்த மாதிரி. அப்ப செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி கேட்கறதுனால அந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கேன்சல் பண்ணிடுங்க. அப்ப 2p6. இப்ப இது உங்களுக்கு அப்படியே தான். இப்ப இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை கேன்சல் பண்ணுங்க. 3s1. இங்க 3p1, இதை கேன்சல் பண்ணிடுங்க. அப்ப 3s2. அடுத்தது இங்க இருந்து ஒண்ணு கேன்சல் பண்ணிட்டா 3p1. கரெக்டா? அப்ப அதுல யாருக்கு ஜாஸ்தியா இருக்கும்? எங்க ஃபுல் ஃபில்டா இருக்கோ அங்க ஜாஸ்தி. அப்ப சோடியம்க்கு முதல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு NS எலக்ட்ரான்ஸ். கரெக்டா? NS எலக்ட்ரான் அது எங்க இருக்கு? அலுமினியம். அதுக்கப்புறம் திரும்ப அகைன் ஒரு NS எலக்ட்ரான் கம்மியான இருக்குது, 3s. சரி, ஓகே. சோ அப்போ மெக்னீசியம் வரும், அதுக்கப்புறம் சிலிக்கான் வரும். தட்ஸ் இட். நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு இது வந்துட்டு ஃபுல்ஃபில்டா இருந்துச்சுனாக்க சைஸ் வந்துட்டு கம்மியாகும். சரியா?
அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, இப்ப நம்ம ஒரு ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்ன்னு போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்னா உங்களுக்கு தெரியும், நம்ம லாஸ்ட் கிளாஸஸ்லேயே பார்த்துட்டோம். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே சேமா இருக்கும். அந்த மாதிரி கேஸ்ல எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருந்துச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜியும் அதிகமா இருக்கும். ஸோ N3 மைனஸ் O2 மைனஸ் F மைனஸ் Na பிளஸ் Mg பிளஸ் 2 Al3 பிளஸ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருந்துச்சுன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகம், அதனால அயனைசேஷன் எனர்ஜியும் அதிகம். ஓகேயா? இதே வந்துட்டு அயான்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேம் எலமெண்டா இருந்துச்சுன்னா O2 பிளஸ் O பிளஸ் O மைனஸ் O2 மைனஸ். இப்ப இது இப்படி போகும்போது நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாகுது. அப்ப நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா இருந்துச்சுனாக்க எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். அப்ப அயனைசேஷன் எனர்ஜியும் கம்மியா இருக்கும். புரியுதா? எஸ், வெரி சிம்பிள். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ ஈஸியா நம்ம அயான்ஸுக்கு மட்டும்தான். சரிங்களா? நான் நார்மலா இருக்கக்கூடிய நியூட்ரல் ஆட்டத்தை பத்தி நான் இங்க பேசவே இல்லை. ஓகேவா? அயான்ஸுக்கு மட்டும்தான். ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இப்ப ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நெகட்டிவ் அயான்ஸ் இருந்துச்சுன்னு, இப்ப பாசிட்டிவ் அயான்ஸ் இருந்துச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி அதிகங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நெகட்டிவ் அயான்ஸ் இருந்துச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி கம்மி. இதுதான் விஷயம். கரெக்டா? இப்ப உங்கள்கிட்ட ஒரு Cl கொடுக்குறாங்க, Cl மைனஸ் கொடுக்குறாங்க. மைனஸ் அதிகமா இருந்துச்சுனாக்க எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எனக்கு எப்படி இருக்கும்? கம்மி. அப்ப அயனைசேஷன் எனர்ஜியும் கம்மி. அப்ப குளோரினுக்கு தான் அயனைசேஷன் எனர்ஜி அதிகம். இப்ப அதே நியான் பிளஸ், எங்க பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கும் அங்க எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ தேர் அயனைசேஷன் எனர்ஜி வில் பி ஹை. ஓகேயா? ஓகே, அடுத்தது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது ஒரு நீட் கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ 1s2 2s2 2p3. இங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, கொடுத்திருக்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல எதுல லோயஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி இருக்குன்னு கேட்குறாங்க. எதுல லோவஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, இப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க கடைசி பாருங்க, இது என்னது? ஹாஃப் ஃபில்டு. ஹாஃப் ஃபில்டா? ஹாஃப் ஃபில்டுனா அயனைசேஷன் எனர்ஜி அதிகம். அப்ப இதை சொல்ல முடியாது. இங்க இதை சொல்லலாம், ஓரளவுக்கு சொல்லலாம். 3s1 வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு, லோவஸ்டா சொல்லலாம். இது ஃபுல் ஃபில்டு, சொல்லவே முடியாது. அயனைசேஷன் எனர்ஜி வில் பி வெரி ஹை. இது ஃபுல் ஃபில்டுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அப்ப இதுவும் அயனைசேஷன் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இனி சொல்ல முடியாது. ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போறோம். இப்போ ரியாக்டிவிட்டி ஆஃப் மெட்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஜென்ரலா நம்ம எதை மீன் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு பார்ப்போம், எப்படி இருக்கு அப்படின்னு.